ஹாய் மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? என்ன இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளிய வந்தது அக்கா தானே. சாரிமா, கன்ஃபியூஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவை திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாது. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிடுற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல இருக்கு. தப்பா பண்ணா மன்னிச்சுக்கப்பா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா, அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா. போயா. இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர் எதுக்குடா நடிச்ச? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறாடி. பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல. ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. காணா. எஸ்கேப் போ. பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்ட்? யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது போ. போனா போகுது. 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது. உச்சி மண்டை தானே. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. எப்படிடா? தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்ன கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப? டேய், போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புடிங்க ஓடிடுறதா? 5 இன்ச்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா அந்த ஆசாரி. ஐ அம் சாரி. ரீ எதுக்கு முனையா? நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க. என்ன? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தங்கச்சி, கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க. அசிங்கமான உனக்கு. நான் என்ன பண்ண? ஆள் பாதி ஆள பாதிங்கிற காண்டி இப்படி அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு தெரியலாமா? அதுவும் இல்லாம உங்க அக்கா லவ் பண்ற வேலை வீட்டுக்கு தங்கச்சி நீ வரலாமா? ஒரு காதலன் வீட்டுக்கு வர்றதுக்கு காதலிக்கு உரிமை இல்லையா? வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த. நான் வேலுவை லவ் பண்றேன். பண்ணிக்க. என்னது வேலுவை நீ லவ் பண்றியா?
ஆமா இந்த விஷயம் உங்க அக்காளுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா. அடடா வெக்க கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? இவ உங்க அண்ணனை லவ் பண்றாளா? அதான் தெரியுமே. தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது? ஓ அதுவும் தெரியுமே. என்ன எல்லாத்துக்கும் மேமேன்னு இருக்க? எங்க அவன்? டேய் வேலு, என்னடா என் கரைச்சல்? கரைச்சல் பண்ற நீ, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு 2 பென்சில் இருக்கலாம், 2 பேனா இருக்கலாம், 2 சைக்கிள் இருக்கலாம். ஆனா 2 காதலி எவனாச்சும் வச்சுக்கவானா? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா? அல்சரா? புரியல? கலாச்சாரம். அது பேர் கல்ச்சர். அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன். ப்ரொசீட் ப்ரொசீட். புரட்சி தலைவரா? அதெல்லாம் உனக்கு புரியாது. மாமா அக்கா காரி நீ இங்க தான் தெரியுறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி எங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றாளா? நீ சரின்ட்டியாம? ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, என்ன பண்றது? ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு, லவ்வையா விட்டு தருவாங்க. நான் எங்க விட்டு கொடுத்தேன்? நானும் தானே லவ் பண்றேன். வேலு நல்லா கேளு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை உற்பத்தி நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன். கூப்பிடல. அக்கா தங்கச்சி 2 பேரையும் கவித்திட்டாங்க. ஏய் அது கம்பெனி சைக்கிள். மாட்டோம்ல, நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவமே தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேற இடத்துல வேலையா கிடைக்காது. போவானா பேசுறான் பேச்சு. திருத்தணி முருகன், பழனி, தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும் இந்த மாதிரி வேலை வெட்டி வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. நிறுத்துறா. half an hour இருக்கு. எதுக்கு? இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஏய்யோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல்ல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா. half an hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொளந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும். சரி டேய் பாட்டு 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 பாட்டு. ஆஹா ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு வண்டி திருப்பு. முருகா நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி அருள் தர்றேன். முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி நடக்கட்டும். முருகா ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், 1க்கு 1 தான் நம்ம கல்ச்சர். 1க்கு 2ங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் நான் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல. உலகத்துல எல்லாமே 2 தான்டா. பூமிக்கு துருவ 2, பரப்புக்கு சாதி 2, பொண்ணுக்கு வீடு 2, வீட்டுக்கு வாசல் 2, மனுஷனுக்கு கண்ணு 2, கை 2, காலு 2, காது 2, உள்ள இருக்க கிட்னி கூட 2. என் பேரனுக்கு 2 இருந்தா என்னடா தப்பு? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு. விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை விக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா. வேக்கா பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதேஷ் உங்களை மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா. யோ நான் முன்னேறனே இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்தை பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ என்னைய கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே தான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க சீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்லயே சொல்லப்படாதா? சரி சரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எது? நான் சாப்பிடவா? எனக்கு அவன போய் உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? ஊட்டி விடுறியா? எந்திரா போல. எந்திரா. சாப்பிட மாட்டேங்க நானே. ஐயோ பயல. ச்சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சே. அண்ணே
என்னைக்கெல்லாம் எனக்கு ஓவர தண்ணிடுறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? டேய், இந்த வேலு பேரு நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழகிருக்கான். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கானடா. அவன் செஞ்சது நியாயமா? நியாயமா? அதுக்கே நடிக்கிறீங்க, வேலுவே கேட்க வேண்டியதானே? கேக்குறேன்டா, கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். அண்ணே பஸ் வந்துருச்சுனே, போ நிப்பாட்டியா? போ போ, பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. ஏய், ஏய், ஓடுற பஸ்ல ஏறாத. அப்பா நமக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்பி. எங்க போயிட்டு வர்ற? மொட்டைவோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா? போடலைங்க. அப்ப இது என்ன? போட்ட ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட் இன்னும் நிக்கிறார்ல, எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன், அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா வண்டி? டேய், அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே, யாரா கை தட்டுறது? போகலாம் ரைட்.